வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். தமிழ்நாடு பள்ளி கல்வியியல் புதிய திட்டங்கள். அரசு பள்ளிகளுக்கு சூப்பர் கேம்பஸ் முதல் மாணவர்களுக்கு சைக்கிள் வரை உள்ள முக்கியமான அறிவிப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவது மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளின் பாதுகாப்பு, தூய்மை மற்றும் அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்கணும், தரமான கற்றல் சூழல் கிடைக்கிறதுக்கு மாதிரி ஏற்பாடு பண்ணணும். இந்த நோக்கத்தில் தான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. அதுபடி அரசு பள்ளிகளில் தூய்மை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய வகையில் தான் அந்த சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்பட இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பள்ளிகளில் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள், கழிப்பறை பராமரிப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் முறையாக கண்காணிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பள்ளி வளாகங்களில் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் 24 மணி நேர பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட உள்ளன. முதல் கட்டமாக அதில் பார்த்திங்கன்னா 10,000 அரசு பள்ளிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்குது. இதற்காக 2026-2027 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்டத்தில் 139 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்குது. அடுத்ததாக மாநிலம் முழுசும் பார்த்திங்கன்னா உள்ள அரசு பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தக்கூடிய நோக்கத்தில் முக்கிய அறிவிப்பு வெளியாகி இருக்குது. பள்ளிகளின் தேவைக்கு ஏற்ப கட்டிடங்கள், வகுப்பறைகள் மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய வகையில் ஒரு பள்ளி இரவு என்ற திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு பள்ளி இரவு என்ற திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இதன் கீழ் பார்த்திங்கன்னா 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3734 பள்ளிகள் மேம்படுத்தப்பட இருக்குது. இந்த பணிகளுக்காக சுமார் 2191.32 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. நடப்பு ஆண்டின் திருத்தவரவு செலவு திட்டத்தில் இதுக்காக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள அந்த குடும்பங்களை சேர்ந்த திறமையான மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் புதிய பள்ளிகள் உருவாக்கப்பட உள்ளன. இதுக்காக பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் என்ற பெயரில் நவீன குடியிருப்பு பள்ளிகள் அமைக்கப்பட உள்ளன. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இந்த பள்ளிகளில் கல்வி மட்டுமின்றி உணவு, தங்குமிடம், பாட புத்தகங்கள் மற்றும் சீருடைகள் உள்ளிட்ட வசதிகள் இலவசமாக வழங்கப்படும். இந்த பள்ளிகளில் பார்த்திங்கன்னா உள்கட்டமைப்பு மற்றும் பிற தேவைகளை மேம்படுத்துவதற்காக 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இதே போல் எதிர்கால வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப உலகை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் பள்ளி பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட இருக்குது. பகுத்தறிவு சிந்தனை, படைப்பாற்றல், நிதி சார்ந்த அறிவு, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கணினி திறன், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் உலகளாவிய குடிமகனுக்கான திறன்கள் ஆகியவற்றை மாணவர்களிடம் வளர்க்கக்கூடிய வகையில் இந்த பாடத்திட்டம் மறுசீரமைக்கப்பட இருப்பதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை கற்றல் விளைவுகளில் முன்னணி மாநிலமாக உருவாக்கக்கூடிய அந்த நோக்கத்தில் பள்ளி பாடத்திட்டத்தை மாற்றியமைக்கக்கூடிய பணிக்காக 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கிய அறிவிப்பு போதைப் பொருள் தடுப்பு தொடர்பானது தான். அதாவது பள்ளி மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டின் ஆபத்துகள் குறித்து ஆரம்ப நிலையிலேயே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பள்ளிகளில் என்னென்னா போதைப்பொருள் எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் தன்னார்வ குழுக்கள் உருவாக்கப்பட இருக்குது. மேலும் போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவிக்கக்கூடிய வகையில் 1581 உதவி எண் பள்ளி வளாகங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட இருக்குது. இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதற்காக 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதோடு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பாதுகாப்பாகவும் ரகசியமாகவும் தகவல்களை பகிரக்கூடிய வகையில் ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு செயலி மூலமாக போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாடு தொடர்பான தகவல்களை தெரிவிக்கும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. பள்ளி கல்வியுடன் அந்த வசிப்பு மற்றும் டிஜிட்டல் கற்றலுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள பொது நூலகங்களை நவீன டிஜிட்டல் நூலகங்களாக மாற்றக்கூடிய திட்டமும் வந்திருக்குது. இது மூலமாக டிஜிட்டல் கல்வி வளங்கள் 24 மணி நேரமும் இணையம் மற்றும் செல்போன் வழியாக அணுகக்கூடிய வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கங்கள் மற்றும் இலவச வைஃபை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க. மேலும் 38 மாவட்ட மைய நூலகங்களில் கோவொர்க்கிங் ஸ்பேஸ் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் உருவாக்கப்பட
உள்ளன. இதற்காக பொது நூலகங்களில் மறுசீரமைப்பு பணிகளுக்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்குது. இதற்கு இடையில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பான போக்குவரத்தையும் கருத்தில் கொண்டு மற்றொரு முக்கிய அறிவிப்பும் வந்து வெளியாகி இருக்குது. 2026-2027 கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு சேரும் சுமார் 5.3 லட்சம் மாணவர்களுக்கு நவீன பிராண்ட் சைக்கிள்கள் வழங்கப்பட இருக்குது. சுமார் 277 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தில் மாணவர்களுக்கு சைக்கிள்களுடன் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட வசதிகளும் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்குது. அந்த சைக்கிளில் அந்த சிஸ்டம்லாம் இருக்கிற மாதிரிப்பட்ட சைக்கிள் கொடுப்பாங்களாம். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த அறிவிப்புகள் மாணவர்களின் கல்வியை மட்டும் மையமாக கொண்டதாக இல்லாமல் பள்ளியின் தூய்மை, பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் கற்றல், போதைப்பொருள் தடுப்பு, திறன் வளர்ப்பு மற்றும் மாணவர்களின் அன்றாட தேவைகள் என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக அமைஞ்சிருக்குது. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பான சூழல், நவீன வசதிகள் மற்றும் எதிர்காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய திறன்களை வழங்குவதே இந்த திட்டங்களின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுது. இந்த அறிவிப்புகள் அனைத்துமே வரக்கூடிய கல்வியாண்டில் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வருகின்றன என்பதும் மாணவர்களுக்கு அதன் பலன்கள் எவ்வாறு சென்றடைகின்றன என்பதும் இனி கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த நியூஸ் ரீச் ஆகும். மறக்காமல் நம்ம ஸ்டடி பிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.